பார்வையாளர்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறை சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு சம்பவமா இருக்கு. அத பத்தி நாமளும் நேத்து ஒரு பதிவு பேசியிருந்தோம். அதில இன்னும் கூடுதலான, இன்னும் ஒரு துல்லியமான தகவல்கள் வந்து வெளிப்படையா இன்னும் கிடைக்கப்பெறாம இருக்கு. அந்த பெண் வந்து ஆணவ அது வந்து தற்கொலை தான் அப்படின்னு பிரேத பரிசோதனை முடிவு வந்திருக்கிறதாவும், அந்த பெண்ணோட உடலை எரிச்சுட்டாங்க. சிறுமி. அந்த வயதிலயும் கூட இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கல. இன்னும் துல்லியமான தகவல் கிடைக்கல. சிலர் 17 வயசுங்கிறாங்க, 19 வயசுங்கிறாங்க. இன்னும் தெளிவா தெரியல. நிறைய செய்தி சேனல்களும் கூட மாறுபட்ட செய்திய தான் போட்டிருக்காங்க. நாமளும் பல்வேறு சோர்ஸ்கள் கிட்ட ட்ரை பண்ணோம். முழு தகவல் கிடைக்கல. இப்ப அத பத்தி பேசியிருந்தோம். அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இன்னும் பார்த்திபனோட பிரேத பரிசோதனை தகவல் இன்னும் கிடைக்கல நம்ம பேசுற வரைக்கும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த காட்சிய நம்ம பார்த்தோம். 2 பேரும் தூக்குல தொங்கிட்டு இருந்த மாதிரியான காட்சிய எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்தாங்க, பார்த்தோம். அந்த காட்சிய பார்க்கும்போது துளியூண்டு கூட அது வந்து ஒரு தற்கொலைக்கான ஒரு சம்பவம் மாதிரி யாருக்குமே அத வந்து பார்த்தா தோணாது. கிட்டத்தட்ட தரையிலே தான் நிக்கிறாங்க 2 பேரும். அதுவும் அந்த பெண்ணோட கழுத்து வந்து முன்பக்கமா அந்த கயிறு வந்து மாட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மாரி. கழுத்துல மாட்டியிருந்தா பின்பக்கமா தான் இருக்கும் கயிறு. ஆனா முன்பக்கம் மாட்டி ஒரு மாரி கழுத்து மேல இழுத்த மாதிரி இருக்கு. ஸோ லாஜிக்கலா பேசணும்னா நிறைய பேசலாம். இதுக்கு ஒரு குறித்தான தகவல் வந்து வெளிய வரல. இதற்கிடையில வந்து பார்த்தீங்களா பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்கார் புகழ் இயக்குனர் இருக்கார்ல மோகன்ஜி, ஆஸ்கார் புகழ்னு இனிமே சொல்லக்கூடாது. நம்ம பழனி பஞ்சாமிர்த புகழ் இயக்குனர்னு வேணா இனிமேல் பேர் வச்சுக்கலாம். பஞ்சாமிர்த புகழ் இயக்குனர் வந்து ஆவேசமாக வந்து வன்னியர்னா அவ்வளோதான் இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான் நாங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எங்கள் மேலே பழி சொல்கிறீங்க, அப்படித்தான் இப்படித்தான் போராளிங்களாம் அசிங்கமாக வாயில் வருது அப்படின்லாம் இந்த அசிங்க பிடிச்சவன் பேசியிருக்கான். இதோட கூட அந்த திருமா பேசின ஒரு ஆடியோவை ஃபோனில் நிர்வாகிகள்கிட்ட பேசின ஆடியோன்னு சொல்லிட்டு 2 பேர் 2 விதமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, இந்த மோகன் இருக்கான்ல, பஞ்சாமிர்த புகழ் மோகன், அவன் சார்ந்த கும்பல் வந்து ஒரு மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கு. விசிகா பார் நாடக காதல் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுக ஒரு மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பஞ்சாமிர்த புகழுக்கு பதிலடி கொடுத்துருவோம். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, விசிகா கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் பெரிய போராளிகள், உடனே வந்துடுவாங்க. அந்த பொண்ணு பேரை வெளியிட்டாங்க, காட்சிகளை வெளியிட்டாங்க. தோழர் சண்முகத்து மேல அவ்வளோ வெறுப்பை கேட்குறானுங்க எல்லா தரப்பும். பெரிய போராளிங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் விடுதலை சிறுத்தை, அப்புறம் போராளி டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு ரஞ்சித், அவரு, இவங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இது வந்து ஆணவ கொலைன்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த இறந்து போன 2 பேர்ல அந்த சிறுமி வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. போதும், இதுக்கு மேல வேற என்ன? ஸோ இந்த மாதிரியான சாதி வெறியர்களும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லும்பன்கள்னு சொல்லலாமா? இந்த மாதிரியான கும்பல் வந்து தோழர் பே. சண்முகம் அவர்கள் மீது கொட்டப்படுற வெறுப்பு, இந்த முரசொலி எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கிறதும், களத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்ப்பு வலுவாக இருக்கும்போது தானே நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் உணரும். அந்த மாதிரி உணர முடியுது. வெறுப்பை கக்குறோம். இப்படி நீங்கள் போய் அரசியல் பண்ணுறீங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், வன்னியர் வீட்டில் குழந்தைங்கன்னா அப்படி தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். இதெல்லாம் தெரியாமையே போராட வந்துட்டாங்க விசிகா கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்த போராளிகள். அதை ஒரு இயக்குனர், முற்போக்கு இயக்குனர் வேறு அப்படின்னு ரஞ்சித் ஒரு பக்கம் அப்படி போகும்போது, ஏன்னா ரஞ்சித்தை சீன்லன்னா இவனுக்கு சோறு கிடைக்காது. அப்படி போகும்போது சீண்டிட்டு எனக்கெல்லாம் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்ட்டு இந்த போராளிங்கெல்லாம் வாயில சொல்கிறான். அசிங்கமாக வந்துருமா அவனுக்கு? என்ன ஏன் அசிங்கம் பிடிச்ச நாய் தான் நீ? உனக்கு அசிங்கமாக வரலன்னா தான் நமக்கு ஆச்சரியம். ஒரு அசிங்கம் பிடிச்ச நாய் வாயிலேருந்து அசிங்கமாக தான் வரும், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ சரி, ஒரு வேளை முற்போக்கு இவங்க பேசுனதெல்லாம் தப்பு, ஒரு வேளை இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு வேளை இல்லை, 2 பேரும் சேர்ந்தே அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தியரியிலே இவனோட பார்வையிலே பேசுவோம். ஸோ தப்பாக போராடிட்டாங்க. ஒருவேளை நாமெல்லாம் பேசினபடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பாசிபிலிட்டியில் ஒருவேளை இது கொலை தான் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் போராடாமல் நீ வந்திருப்பியா? நீ ரோட்டுக்கு வந்திருப்பியா? நீ ஆணவ கொலை நடந்துருச்சு, பெற்றவங்க பண்ணது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்கள பேசியிருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம், புரிய வச்சிருக்கலாம். நான் என்ன இருந்தாலும் இதை அனுமதிக்க மாட்டேன், ஏன் சமூகமாக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பேருக்கு முன்னாடி பைத்தியக்காரன் மாதிரி ஜாதி பேரை போட்டிருக்கலாம், வர்ணத்து பேரை போட்டிருக்கலாம்,
இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீ ரோட்டுக்கு வந்திருப்பியா? ஆணவ படுகொலை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லையா? அப்படி ஒன்று ஹிஸ்ட்ரியில் நடந்ததே இல்லையா? எல்லாமே வந்து பொய்யா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களா? அப்படித்தான் கடந்த திமுக அரசு வந்து அரசு ஆவணத்தின்படி பெருசாக ஆணவ கொலை நடந்துச்சுன்னு தகவல் இல்லை, தரவு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, இதுக்காகலாம் ஒரு தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. மறுபடியும் தொடர்ந்து அந்த மாதிரியான படுகொலை நடக்கவே தான் அழுத்தம் கொடுத்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை குழுவாக அமைச்சாங்க. அப்போ இவனோட பார்வையில் ஆணவ கொலையே இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏன் இவனோட பார்வையில் நடந்ததில்லைன்னா அவன் இது வரைக்கும் வீதிக்கு வந்ததே இல்லை. சரி, விசிகா கம்யூனிஸ்ட் தான் வந்து பொய்யா பேசுகிறாங்க, இந்த விஷயம் தப்பு, இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலையா? நடந்த விஷயத்துக்கு எதுக்கு நீ வீதிக்கு வந்திருக்க? எதுக்கு நீ ரோட்டுக்கு வந்து போராடி இருக்க? நீ எதுக்காவது எந்த ஆணவ கொலைக்காவது நீ போராடி இருக்கியா? உன்னோட பார்வையில் அது வந்து நாடக காதல், அப்படித்தானே படம் எடுத்துட்டு சுத்தின. நீ ஒரு தற்குறி, நீ ஒன்றுத்துக்கு உதவாத தத்தி மாடு. நீ வந்து அசிங்கமாக வந்துடும் சொல்றியா? என்ன வாயில் வந்துடும்னா என்ன வந்துடும்? என்னடா வந்துடும் உனக்கு? எத்தனை போராட்டத்தை வந்து நீ பிடுங்கிருக்கு? நீ வந்து எத்தனை சாதிய கலவரங்களுக்கு வந்து வீதிக்கு வந்து போராடி இருக்க? ஏதாவது 1-2 இந்த மாதிரி தினமலம் மாதிரியான அந்த மலத்தில் ஏதாவது அவதூறு ஏதாவது எழுதியிருந்தானா பார், நியூஸ் பேப்பரில் வந்துருச்சுன்னா அதை படம் எடுக்க ஓடி வந்துடுவேன். பொள்ளாச்சி எடுக்கிறது நீ படம், காடுவெட்டி குருவை பற்றி எடுக்கிறது நீ படம், எடுத்த அன்புமணி சப்போர்ட் பண்ண மாட்டார்ல. சோறு திங்கிறதுக்கு நீ என்ன வேலை வேணா பார்ப்ப. வீதியில் போராடுறவங்கள போராளிகள்னு கிண்டல் பண்ணுவ நீ. புரட்சி போராளிகள், போலி போராளிகள், புரட்சி இயக்குனர் அப்படின்ட்டு நீ என்ன புடுங்கின? நீ இது வரைக்கும் நீ புடுங்கி ஆணி என்ன? இது வரைக்கும் நீ வீதிக்கு வந்தது என்ன? ஜாதி வரி பேசுகிற இடத்துல எல்லாம் சங்கி நாய்கள் கூடலாம் சவகாசம் வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது மீட்டிங் போட்டான்னா அங்கே முன்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு கொடுக்குற சமோசா மிச்சரை தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப சாணி மாதிரி. அவ்வளோதானே நீ இது பண்ணியிருக்க இது வரைக்கும். இன்னமோ நீ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு நேர்மையாக வீதிக்கு வந்துட்ட மாதிரியும் இது ஒன்று தப்பாயிருச்சு அப்படின்னால இன்னும் தகவல் முழுசாக வரல. காவல்துறை சொல்லுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, அதை வச்சு மட்டும்தான் நாம் இந்த சமூகத்தில் ஆணவ கொலைகளை நம்ப முடியும் அப்படின்னாக்கா இங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். எத்தனை விஷயத்தில் காவல்துறை நேர்மையாக நடந்திருக்கு, எத்தனை விஷயத்தில் மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நேர்மையாக வந்திருக்கு, எத்தனை கேஸில் 2வது முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதுவும் நேர்மையாக நடக்காதுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லி எத்தனை தீர்ப்புகள் வந்திருக்கு. வெறும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சோம், ஐயோ 1 இயர்னா அவ்வளோதான் போதுமே, போராளிகள்லாம் பொங்கிடுவாங்க அப்படின்னு இவன் வந்து பொங்கிட்டு இருக்கான் போறம்போக்கு. இதுக்கு முன்னாடி 100 போராட்டத்தை இவர் வழி நடத்திட்ட மாதிரியும் இது ஒன்று தப்பாயிருச்சு, சரியா இருந்தா நானே வந்து நின்றுப்பங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இந்த சமூகத்தில் ஒரு பிசி எம்பிசி சமூகத்திலிருந்து பெண் பிள்ளையை வளர்க்குறது கஷ்டம். இந்த பிற்படுத்த சமுதாயத்தோட சேர்ந்த மக்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து அதை கட்டி கொடுக்கறதுக்குள்ள அவங்க படுற பாடு நிச்சயமா வந்து அதை வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளோ மீதி பேருக்குலாம் ஈஸியா? கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கணும், ஈஸின்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும். என்ன நீ பெண் பிள்ளையை மட்டும் வளர்க்குறது கஷ்டம், ஆம்பளை பிள்ளையை மட்டும் அப்படியே ஈஸியாக வளர்த்துருவேன்? உன்னை மாதிரி பொறுக்கி மாதிரி பொறுக்க விட்டுருவியா நீ ஆம்பளை பசங்களை? பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்குங்கடான்னு பொன் பிள்ளையை மட்டும் நீ எதுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குற? என்ன கொத்திக்கிட்டு போயிடுறாங்களா? பருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்களா? தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிட்ருவாங்களா? சமூக குற்றங்கிறது வேற. காதலை இந்த பஞ்சாமிரத புகழ் இயக்குனர் வந்து காதலை மையப்படுத்தி தான் அப்படி சொல்றான். சரி, 18 வயசுக்குள்ள இருக்கு காதல் தப்பு, 18 வயசுக்கு மேல காதலிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரான்னா அதுவும் கிடையாது. 18 வயசுக்கு முன்னாடி காதலிச்சா சட்டப்படி தப்பு, போக்சோ இருக்கு. 18 வயசுக்கு மேல காதலிச்சா எப்படி காதலிக்கலாம்? உன்னாலதான் உன்னையே காப்பாத்திக்க முடியலையே, சம்பாதிக்கலையே, வருமானம் இல்லையே. வேலைக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம உங்களே காப்பாத்திக்க முடியாது. அப்ப நீ போய் பொண்ணு வீட்டுல 16 வயசுல 15 வயசுல 17 வயசுல கரெக்டா 18 வயசு முடிஞ்சு அடுத்த நாள் இழுத்துட்டு ஓடினா எந்த பெத்தம் ஒத்துப்பான்? சரி, இப்போதான் நீ 2 ஜாதி வெறி படத்தை எடுத்து சங்கிகள் கிட்ட எப்படி வருமானம் பார்க்கலாம், ஜாதி வெறியை தூண்டி எப்படி வருமானம் பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணும்போது நீ பெரிய மில்லியனரா? நீ பெரிய பருப்பா? நீ கோடியில் புரண்டுக்கிட்டு இருந்தியா நீ? இப்பவே சோத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் தான் சுத்திக்கிட்டு இருக்க நீ. சோறு திங்க எங்க வேணா வாய வைக்கலாம், எந்த கருமத்தை வேணா படங்கிற பேர்ல எடுக்கலாம் அப்படின்னு தான் சுத்திக்கிட்டு இருக்க நீ.
இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது நீ பெரிய மில்லியனரா? நீ வந்து காதலிக்கிறவனோட தகுதியை பேசுறியா? நீ எக்கனாமிக் பொருளாதார வளத்தை பற்றி பேசுறியா? நீ அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவன் எல்லாம் வளமாக இருக்கான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவன்லாம் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கான். யாருமே வந்து பொருளாதாரத்தில் ஃபெயிலியரே ஆகிறதில்ல, அப்படி தானே? இவனை மாதிரி ஆட்கள்லாம் நியாயம் பேசுகிற இடத்துக்கு வந்துடுறானுங்க, பிரபலமான நபர்களாக மாறிடுறானுங்க. உடனே இவர்கள் வந்து ஆவேசமாக வந்து நியாயம் பேசுகிறானோ, ஐயோ ஜாதிக்கு நியாயம் கேட்க வந்துட்டார் இவர், 1 இயர்னா போச்சு போராட வந்துடுவாங்க. நீ வேற என்னத்துக்கு பிடுங்க போராட வந்த? நீ இது வரைக்கும் என்னத்துக்கு போராட வந்த? நீ அதுக்கடுத்து எங்களுக்கு பேச வேற யாரும் இல்லையா, அப்படி மீறி பேசினா உங்களை ஜாதி வெறியன்றுவாங்களாம். எங்களுக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை, எந்த சங்கமும் இல்லை. அப்படி ஒரு வேளை பேச வந்தா ஜாதி வெறியன்ற அடையாளத்தை அடிப்பீங்க. அப்படி ஒரு வேளை ஒரு கட்சி பேச வந்தா அது ஜாதி கட்சின்ற இது வரைக்கும் ஜாதி வெறியாத்தானே பேசியிருக்கீங்க. நீயோ இல்லை உன்னை சார்ந்தவங்களோ, நீ யாரெல்லாம் போராளிகள் நினைக்கிறியோ எல்லாம் ஜாதி வெறியோட தானே. இன்னைக்கும் அன்புமணியோட ஸ்டாண்ட் வந்து ஜாதிங்கிற வட்டத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ அப்படிங்கிறது தானே இருக்கு. ஜாதி அழகான சொல்லணும், ஜாதி சிம்பலை நெருப்பு சட்டியை கையில் பச்சை குத்திக்கிட்டு திரியிறது தானே உன் தலைவர்? இல்லை எச்சராஜா மாதிரியான சங்கி பயல்கள் தானே உன் தலைவர்? இதுக்கு போராட யாருமே இல்லையா, போராட யாருமே இல்லையான்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் வேற. அடுத்து அந்த ஆடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆடியோ என்ன கூட நான் போடுறேன். கோரிக்கை வந்து என்ன, நம்ம வந்து மர்டர் கேஸ் தான் போடணும், ஆனால் அது போட முடியாது, அது போடவும் முடியாது ஆக்சுவலா. சரிங்களா. அது வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொலை வழக்கு மாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது, அப்படிங்கிற ப்ரொசீஜர் கிடையாது. சரிங்களா. அவங்க போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது கேட்கலாமாண்ணா? இப்போ சூசைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதுலையும் கொடுத்துட்டாங்கண்ணா. ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட்டு. ஆமாண்ணா, பொண்ணுக்கு வந்துருச்சுங்கண்ணா, வச்சு நேற்று எரிச்சுட்டாங்கண்ணா. நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க, அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கண்ணா. எஸ்பி வந்திருக்காங்கண்ணா, பேசுறீங்கண்ணா? அண்ணா எஸ்பி இங்க இருக்காங்கண்ணா. இந்த வயநாடுல ஒரு கேஸ், அது என்ன செய்யலாம்னு சொல்லிருக்காங்க, என்ன டிமாண்ட் வைக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து இப்போ 174 போடுறோம், என்னன்னா அமெண்ட்மெண்ட் போடுறோம்ன்றாங்க. மர்டர் கேஸ் பண்ண முடியாதுல்ல, பிஎம் ரிப்போர்ட் வந்த பிறகு போடுறாங்களாம். ஒரு பாடி எடுத்து போஸ்ட் பண்ண பண்ணிட்டாங்க, எடுத்து எடுத்துட்டாங்க அந்த லேடியை. அது பிஎம் ரிப்போர்ட் சூசைட் வந்திருக்குண்ணா. அதுல அதான் சூசைட் போட்டாங்க. அதான் வேற என்ன டிமாண்ட் வைக்கலாம்னு கேட்கலாம். போஸ்ட் பண்ணதுக்கு அனுமதிக்க சொல்றேன் நானு. போஸ்ட் பண்ண அனுமதிக்காம வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கொஞ்சம் வந்து அதை டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து பொலிட்டிக்கலா இப்ப நம்ம வந்து பண்ண முடியாது. சரிங்களா. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. நம்பர் 1 நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, அறிவியல் உதவியாளர் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க வந்து இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. நம்பர் 1. ரெண்டாவது டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த வந்து ஃபாரன்சிக் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஃபாரன்சிக் அதுல வந்து அந்த மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் தான் இருப்பாங்க. ஆமா, அந்த 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 இதுல வந்து பிணக்கூறாய்வு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த டீம்ல ஒருத்தர் வந்து ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கணும். வீடியோ எடுக்க சொல்லுங்க, வீடியோ எடுக்க சொல்லுங்க. முடிஞ்ச பிறகு ஃபாரன்சிக் இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்ச பிறகு பிரிலிமினரி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும்னா, ரெண்டாவது வந்து ஃபைனல் ஆஃப்டர் விசாரணைக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும். நீங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் உடனே கொடுத்துடணும்னு சொல்லுங்க. அந்த டிமாண்ட் ஆச்சு. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து நம்ம எங்களுக்கு உடனே கொடுத்துருங்க.
அதை நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுப்போம், கோர்ட்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. சரிங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து விக்டிம் கையில பிரிலிமினரி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்க 3 டிமாண்ட் தான். ஒன்று வந்து தடயவியல் துறை அதிகாரிகளை வந்து கலந்து வந்து ஆய்வு பண்ண சொல்லணும். சரிங்க ரெண்டாவது ஃபோரன்சிக் டாக்டர் உட்பட ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். சரிங்க அது வெளியே எடுக்கணும். சரிங்க மூணாவது வந்து பிரிலிமினரி ரிப்போர்ட்டை உடனடியாக கொடுத்துடணும். சரிங்க என்ன பண்ண பெண்டிங் விசரான்ஸ் எமர்ஜென்சி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து பண்ணாருனாக்க சரிங்க ஃபோரன்சிக் லேப்ல வந்து உடனே ஒரு 1 வீக்ல ஒரு 15 டேஸ்ல அது வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. சரிங்க அது மாதிரி பண்ண சொல்றது நம்பிக்கை நம்ம போன்ல பேசிக்கலாம். அது வரைக்கும் பாடி இருந்தாங்க இல்லப்பா அது ஏற்கனவே பொண்ணுக்கு வந்து சூசைட்னா பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா? சரிங்களா? இப்போ இப்போ பையனுக்கும் அதே மாதிரி வந்துருச்சுனாக்கா இப்போ பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதா நாங்கள் வந்து இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதா பண்ணுறோம். அடக்கம் பண்றதுதான சரியா வரும். வேற என்ன? சரிங்கண்ணா. இப்போ அடக்கம் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீபோஸ்ட் மேடம் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லைங்க. சரிங்க சரிங்க நீங்க வந்து இன்டர்னல் உண்டோ எக்ஸ்டர்னல் உண்டோ சரிங்க இருக்குதா இல்லைன்னு பாக்கணும். டிஃபென்ஸ் உண்டு எதனா இருக்குதா என்னன்னு பாக்கணும். சரி. பார்த்துட்டோம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரீபோஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை. சரிங்கண்ணா சரிங்க சரியா? சரி நன்றி நன்றி. நான் சொன்னல அந்த சம்பவம் நடக்குது. எப்பவுமே வந்து விசிகா தலைவர் திருமா என்ன பண்ணுவார்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசிகாவை சேர்ந்தவங்க களத்தில் நின்று போராடுறவங்கக்கிட்ட போய் தொடர்பு கொண்டு என்ன நிலவரம், என்ன நடக்குது, காவல்துறை எப்படி ஒத்துழைக்குது, என்ன சம்பவம், போராட்டம் பண்ணலாமா, தொடரலாமா, வேணாவா, உண்மை என்ன நடந்துச்சுன்னு அலசி ஆராய்ஞ்சு எல்லா தகவலையும் எடுத்துக்கிட்ட பிறகு தான் ஒரு போராட்டத்தை தீவிரமாக தொடர்றதோ இல்லைன்னா வேணான்னு திரும்ப பெறதோ எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். அப்படி அவர் பேசுகிற நிறைய ஆடியோக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஆடியோ, ஃபோன் ஆடியோ அப்படின்னு நிறைய வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி அவர் கள நிலவரத்தை விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா, அங்கே விசிகே நிர்வாகி வந்து இந்த மாதிரி பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அது வந்து தற்கொலை தான் சொல்லி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? சரி, அப்படின்னா என்ன ஒழுங்காக விசாரணை பண்ணுறாங்களா, இல்லை ஒழுங்காக போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சா, என்ன பண்ணலாம் ஏதுன்னு தகவலை சேகரிக்கிறார். அதுதான் அந்த ஆடியோ முழுக்க. எத்தனை முறை எவன் போட்ட ஆடியோவாக இருந்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் அவ்வளோதான் இருக்குது. இதை என்ன பண்ணுறானுங்க, ரெண்டு பேர் ரெண்டு விதமாக பரப்புகிறானுங்க. இந்த பஞ்சாமிரத கிறுக்கு கம்மநாட்டி இருக்கான்ல, அவனை சார்ந்த கும்பல் என்ன பண்ணுறான், அவனை சார்ந்த கும்பல்லாம் பாரு, நாங்கள் சொல்கிறோம் இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இங்கே பாரு திருமா வந்து பேரம் பேசுகிறாரு, திருமா இதை அரசியலாக்குறாரு, இங்கே பாரு நாடக காதல், இவங்க தற்கொலைன்னு வந்ததை கூட இவங்க கேஸ் ஆக்கலாமான்னு திட்டம் போடுறாங்க, பேசுகிறாங்க, ஆடியோ லீக். அது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஆடியோ லீக் ஆகிடுச்சுன்னா அவன் ஒரு தம்ப்நெயில் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்னொரு கிறுக்கு பசங்க, திமுக ரசிக குஞ்சுகள், அவன் எடுத்து போட்டு என்ன பண்ணுறான், இங்கே பாரு டிவிக்கே கூட சேர்ந்ததுனால திருமா சமரசம் பண்ணிட்டாரு, திருமா வந்து விசிக தாவேகாவுக்கு நெருக்கடி வரக்கூடாது, முதல்வர் விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கக்கூடாது, அதனால் இந்த கேஸை இந்த போராட்டத்தை முன்னெடுக்காதீங்க, வாபஸ் வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு அதே ஆடியோவை எடுத்து எதுவுமே இல்லை அதில். அதே ஆடியோவை எடுத்து ரெண்டு கிறுக்கு பசங்களும் எடுத்து ரெண்டு மாதிரி தலைப்பு போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தத்தில் இவனுக்கு ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டவங்களை குறித்தோ பாதிப்படைகிற மக்கள் குறித்தோ கவலையே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி மக்கள்கிட்ட எதிர்ப்பாக காட்டி தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கணும், இன்னொருத்தனுக்கு தாவேக்காக ஆதரவாக இருக்குது அப்படின்னு காட்டி தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கணும். இதே திமுக போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றுருக்கா, இல்லை இது வரைக்கும் எதுக்காவது நின்றுருக்கா, இல்லை இனிமே எதுக்காவது நிற்க போதா? வெக்கங்கட்ட ஆர் ராசா போய் இதுக்கு ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா? வெக்கங்கட்ட கட்சிகள்னு பேசின ஆர் ராசாக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை கண்டித்து பேச, எழுத, போராட்டத்தை ஒருங்கிணைக்க, ஆர்ப்பாட்டம் பண்ண யோகியதை இருக்கா? ஏதாவது பண்ண முடியுமா? நீங்கள் தான் துள்ளிக்கிட்டு வந்து கருத்து சொல்கிறீங்களே, துள்ளிக்கிட்டு போய் போராட வேண்டியது தானே? சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு போய் போராட வேண்டியது தானே? சாதி பிரச்சனைக்கு போராட வேண்டியது தானே? ஆணவ கொலைக்கு போராட வேண்டியது தானே? போராட மாட்டாங்க. அவங்களுக்கு மக்கள் மேலெல்லாம் அக்கறை கிடையாது. விசிகாவை எப்படியாவது விமர்சிச்சிடணும். என்ன கூட்டணி அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்காங்க, தாவேக்காவை குறை சொல்லணும், தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள வீழ்த்தணும். அதில் மிக முக்கியமான சக்தி விசிகா. அதனால் அவங்கள வந்து பழிக்கணும். அவங்க விசிகா திமுக இருக்கும்போது கூட அதே தான் மற்றவர்களும் பண்ணாங்க. பாஜக உட்பட, அதிமுக உட்பட அவங்களும் தான் பண்ணாங்க. அவங்களுக்கும் மக்கள் மீது அக்கறை கிடையாது, மக்களுக்காக போய் நின்னது கிடையாது. அவங்களும் விசிகாவை தான், நீ ஏன் வேங்க வயலுக்கு போகல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேங்க வயலுக்கு போய் போராடினதாக தான். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னோ, மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னோ, மக்களுக்கு நன்மை பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும்னோ எந்த அக்கறையும் கிடையாது. அரசியல் தனக்கு எதிரியே குறை சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு மிச்சம் தின்னுட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். மக்கள் தெளிவாக இருங்க. இந்த சம்பவத்தில் மேலும் கூடுதல் தகவல் கிடைச்சா நம்ம மறுபடியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இது ஒருவேளை இது தற்கொலையாக இருந்தாலும் கூட இந்த யோகியவான்கள் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சம்பவத்தில் இன்னும் உண்மை தெரிய வேண்டியது இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து நியாயம் பேசுகிற அளவுக்கு, இந்த பஞ்சாமிரத பையெல்லாம் வந்து நியாயம் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அந்த யோகியதையே கிடையாது. அவன் வந்து இதில் பேசுகிறதுக்கு வன்னியர்னு வந்துட்டா போதும், வந்துடும் அவன் மூஞ்ச தூக்கிட்டு கேமரா முன்னாடி. அவ்வளோதான் அவனோட யோகியதை. இளைஞர்கள் எச்சரிக்கையோடு இருங்க, விழிப்பாக இருங்க. இந்த மாதிரியான பஞ்சாமிரத பொறுக்கிகளோட பேச்சை கேட்காதீங்க, நம்பாதீங்க. அதே போல் இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிற தாவேகா திமுகன்னு அதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடியோன்னு ஏதாவது தம்ப்நெயில் வச்சு என்ன வேணால் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, எச்சரிக்கையாக இருங்க.